வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எந்தவித வலுவான காற்றும் இல்லை. ஆனால் கடல் சீற்றம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதற்கு காரணம் கடல் நீரோட்டம் வடகடலோரத்தை ஒட்டி வலுவாக நீடிக்கிறது. அதாவது அது கடலுக்குள்ள போகக்கூடிய ஓடக்கூடிய கடல் தண்ணீரில் ஓட்டம், நீர் ஓட்டம் ஒரு ஆறு போல் கடல் தண்ணீர் அடியிலே ஓடிக்கொண்டிருக்கும். இதோட ஓட்டம் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வடகடலோரத்தை ஒட்டிய பகுதி, டெல்டா மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டிய பகுதி. மீன் பிடிக்கும் பொழுது மீனவர்களுக்கெல்லாம் தெரியும், வலை விரிக்கும் போது வலைகளை இழுத்து செல்லும் ஒரு அமைப்பு உண்டு. இது தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் நீடிக்கிறது. காற்றை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. இருந்தாலும் வடகடலோரத்தை ஆந்திர எல்லையை ஒட்டிய திருவள்ளூர் மற்றும் சென்னை மற்றும் அதற்கு வடக்கே ஆந்திர கரையோரம், ஒடிசா கரையோரம் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். அதனால கடல் சீற்றம் கொஞ்சம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் கொஞ்சம் கடல் சீற்றம் இருக்கும். பொதுவாக ஹைடைடு நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கடல் சீற்றம் இருக்கலாம். இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் கூடுதல் சீற்றம் இருக்கும். கடலை ஒட்டிய கரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று, தரைக்காற்று இருக்கும். காரணம், உயரடுத்த காற்று சுழன்று ஆன்டி கிளாக் வாய்ஸில் கடிகார சுற்றில் சொல்லும் பொழுது இது சென்னையில் படக்கூடிய காற்று நெல்லூர் போய் மசூலிப்பட்டினம் வரைக்கும் கரையை ஒட்டி பயணிக்கிறது. இதனால் கொஞ்சம் தரையை தொட்டு பயணிக்கக்கூடிய இந்த உயரடுத்த காற்று கொஞ்சம் மேக உற்பத்தியை தடுக்கும். அதே நேரத்தில் வலுவான காற்று கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை. இருந்தாலும் கடல் சீற்றமாக இருக்கும் என்பதையும் கடலில் வலுவான நீரோட்டம் இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அடுத்த கடல் சீற்றம், அதாவது காற்று அச்சுறுத்தல் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலே காற்று அச்சுறுத்தல் இல்லை. 22, 23, 24 ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் அது எடை குறைந்த படகுக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அதுக்கடுத்து மாத இறுதியில் 28, 29, 30 வந்தாலும் அதுவும் எடை குறைந்த படகுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்றை கொடுக்கும். இப்படி ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் அதுவும் எடை குறைந்த படகுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வேக காற்று விட்டு ஒப்பொழுது இருக்கும். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்தில் மட்டும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் உயரடுத்த காற்று வலுவாக இருக்கும். உயரடுத்த காற்று அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால தரை மேல் பரப்பை தொட்டு கொண்டு ஒடிசா வரை பயணிக்கிறது. இதனால் கொஞ்சம் காற்று இருக்கும். அதனால் பெரிய அச்சுறுத்தல் காற்று இப்பொழுதுக்கு ஏதுமில்லை. அச்சம் என்று நீங்கள் மீன்பிடிக்கலாம். அடுத்தபடியாக மழை தகவலை பார்ப்போம். மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மழை, இடிமழை, குறிப்பாக தெற்கு இலங்கையில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு தெற்கு மத்திய இலங்கை, தெற்கு மேற்கு இலங்கையெல்லாம் இன்றைக்கும் அதுபோல் இலங்கையில் இடிமழை பொடிப்பு இன்றைக்கும் இருக்கும். கிழக்கு திசையில் நுழைவது குளிர்காற்று, உள்ளே வர தான் மேக உற்பத்தி ஆகும். மேற்கு தென்மேற்கே போய் நல்ல ஒரு இடிமழை பொடிப்பை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இலங்கையில் மேற்கு மாகாணங்களில் புத்தளம், சிலாவ், கோட்டை, கொழும்பு, காலி, அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு இடிமழை வாய்ப்பு இருக்கிறது. அனுராதாபுரத்திற்கு தெற்கே கண்டி உட்பட, ஹம்பந்தோட்டா உட்பட மேற்கே தான் மழை இருக்கும். கிழக்கே உற்பத்தி ஆகும் மேகம். நாளை கடல் ஓரமே மழை இருக்கலாம். அம்பாறை, திரிகோணமலை மற்றும் கல்முனை பகுதிகளில் அதிகாலையில் மழை இருக்கலாம். அது பகலிலே வெப்பச்சலன இடிமழை பொழிவை வலுவாக கொடுக்க இருக்கிறது. 19ஆம் தேதி நாளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட லேசான மழை தெரியுது. லேசான மழை ஒதுக்கி ஆங்காங்கே. ஆனால் மன்னாருக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது. புத்தளத்துக்கு தெற்கே உள்ள கொழும்பு, கோட்டை, காலி வரைக்கும், கண்டி வரைக்கும் கனமழை தெரிகிறது. 19ஆம் தேதி இன்றைய விட நாளைக்கு தான் கனமழை தெரியுது. இலங்கையில் வெப்பச்சலன இடிமழை. அது 19ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை, 20ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை. 3 நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமழை வலுவாக இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று நுழைந்து கொஞ்சம் தூறல், சாரல், கடுமேகமூட்டம் எல்லாம் ஏற்படுத்தும். இலங்கையில் தூறல், சாரல், லேசான மழை இதெல்லாம் 22, 23, 24 ஏற்படும்.
அப்படியே 25, 26லையும் தொடரும். மீண்டும் 28, 29, 30, 31 தீவிரமடையும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 0 மழைன்னு சொல்ல முடியாது. மிரட்டும் வானிலை இருந்து கொண்டே இருக்கும். இலங்கைக்கு மிரட்டிக்கொண்டே இருக்கும் வானிலை. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைய விட நாளைக்கு மழைப்பிடிப்பு, இடி மழைப்பிடிப்பு பரப்பில் கூடியிருக்கும். நாளை 19ஆம் தேதி இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும். அதில் இலங்கையோட மேற்கு தென்மேற்கு பகுதி, மேற்கு தென்மேற்கு புத்தளத்துக்கு தெற்கே ஹம்பந்தோட்டா புத்தளம் இடைப்பட்ட பகுதி, மத்திய பகுதி மற்றும் அதற்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொழும்பு காலியெல்லாம் நல்ல மழை நாளைக்கு இருக்கிறது. இடி மழை. இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும். கிழக்கு காற்று வருகை காரணமாக 22, 23, 24, அடுத்தது 28, 29, 30, 31, அடுத்தது ஏப்ரல் 2, 3, 4, 5 இப்படி இருக்கும். ஏப்ரல் 10லேருந்து நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கடந்த வாரம் 11, 12ஆம் தேதி கொடுத்தது போல் ஒரு வலுவான மழைப்பிடிப்பு ஏப்ரல் 10லிருந்து கொடுக்கும். மே 15ஆம் தேதி வரைக்கும். ஆனால் எல்லா நாளும் மழை கிடையாதுங்க. ஏப்ரல் 10லிருந்து மே 15 வரைக்கும் உள்ள 35 நாளில் 3 நிகழ்வுகள். நிகழ்விற்கு 3 நாள் மழை. அப்போ 3 நிகழ்வுகளுக்கு 9 நாள் மழை. 35 நாளில் 9 நாள் மழை. சரி, பாக்கி நாள் வெயில். இதில் எல்லா நாளும் அனல் வெயிலா? இல்லை. தென்சீன கடற்பகுதியில் நிகழ்வு இருக்கும் பொழுது இங்கே அனல் வெயில். அந்தமான் தொடும்போது நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் முன்பு கொஞ்சம் இதமான வெப்பநிலையை கொடுக்கும். பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு விலக விலக வெப்பம் உயரும். பிறகு அடுத்தது கடும் வெப்பம் நிலவும். இப்படித்தான். ஆக மாதத்திற்கு 9 நாள் மழை. அதாவது ஏப்ரல் 10லேருந்து மே 15 வரைக்கும் உள்ளதில் அதில் 9 நாளில் 3 நாள் தான் வலுவான மழை. பாக்கி 4 நாள் மீதம் 6 நாள் மிதமானது முதல் சற்று கனமழை. ரைட்டா? அடுத்தது இதில் 2 நிகழ்வு தான் ஸ்ட்ராங்கு, 2 நிகழ்வு சாதாரணம். ஆக நீங்கள் தான் பார்த்துக்கணும். 2 நிகழ்வுன்னா 6 நாள் நல்ல மழை, ஒரு 3 நாள் மிதமான மழை, லேசான மழை. அந்த 6 நாளில் 2 நாள் கனமழை, பாக்கி 4 நாள் லேசான மிதமான மழை. 9 நாள் முடிஞ்சு. பாக்கி இருக்கக்கூடிய 21 நாள், 21 ஒரு 5, 26 நாளில், இந்த 26 நாளில் ஒரு 9 நாள் மிதமான வெயில் இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 18 நாள் கடும் வெயில் இருக்கும். அப்போ பார்த்தீங்களா, 18 நாள் கடும் வெயில். ஒரு 9, 18 நாள் என்ன ஆகும்? மழையும் இருக்கும், இதமான வெப்பநிலையும் இருக்கும். 9 நாள் மழை, 9 நாள் இதமான வெப்பநிலை, மீதம் 18 நாள் கடும் வெயில், அனல் வெயில் எல்லாமே இருக்கும். இதுதான் நம்முடைய கோடை வானிலை ஆய்வறிக்கை. மே மாதம் 15 தேதிக்கு பிறகு வெயில் அதிகரித்து காணப்படும். மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் அணைகளை நிரப்பிடக்கூடிய, இலங்கை அணைகளை நிரப்பிடக்கூடிய மழை மீண்டும் மீண்டும் நிரப்பும். கோடை மழையுமே நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்க மீண்டும். ஆக இப்படி தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குகிற காரணத்தினால பருவமழை சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ஆய்விற்குடைய இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்திருங்கள். நன்றி.